ஸ்டடியில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். த டாக்ட்ரைன் ஆஃப் த சர்ச், சபையின் குறித்த உபதேசம். ஆமென். தகப்பனே, இந்த வேளையிலுமாய் உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் ஏதேனை உண்டாக்கி அதை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தீர். முந்தின ஆதாமாகிய ஜீவாத்மா அதை இழந்து போனாலும் பிந்தின ஆதாமாகிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு உங்களுடைய உயிர்ப்பிக்கிற ஆவியானவராகிய கர்த்தரை ஆலயத்துக்குள்ளே நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று பிந்தின உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களை உயிர்ப்பித்து சபையாக எங்களை இன்றைக்கும் நிலைநிறுத்தி இந்த பூமியிலே ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக வைத்திருக்கிறீர். இவைகளை குறித்து நாங்கள் அதிகமாய் அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி நடக்க இந்த உபதேசம் எங்களுக்கு உதவியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே செய்த ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். த பர்பஸ் ஆஃப் த சர்ச், சபையினுடைய நோக்கம். சபைனா சபை எதுக்காக? ஆமென். சபை எதற்காக? ஆமென். சபைக்கு நிறைய பெயர் இருக்கு. எக்லீஷியா மூல பாஷையில். ஆமென். அடைக்கப்பட்ட இடம். ஆமென். க்ளோசட் கார்டன். ஆமென். அப்போது த பர்பஸ் ஆஃப் த சர்ச் இஸ் நாட் டு சேவ் த வேர்ல்ட். ஆமென். அது உலகத்தை ரட்சிக்கும்படியாக அல்ல. பைபிள் சொல்லுது, யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படி. John 15:19. நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஸோ but I have chosen you out of the world. இல்லையா? அப்போ உலகத்துக்காக சபை கிடையாது, உலகத்திலிருந்து chosen. நம்மளை உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். அதுதான் சபை. ஆமென். I have chosen you out of the world. ஆமென். praise. அப்போ நம்ம இன்னும் உலகத்தாராகவே இருக்கும்போது நமக்கு சபைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் கர்த்தர் chosen, பிரித்தெடுத்து, உலகத்திலிருந்து வேறு பிரித்தெடுத்து அந்த உலகத்துக்கு ஒத்த சுபாவத்தை எல்லாம் ரட்சிப்பின் மூலமாய் மாற்றி கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம வருவோம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இது ஸ்திரீனா இங்கே சபையை குறிக்கிறது. ஆமென். உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. புளித்த மாவுனா அது என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல படிப்பா. Another parable spake he unto them, the kingdom of heaven is like unto leaven. Okay, leaven. Which not leaven, leaven. Which a woman took and hid in 3 measures of meal till the whole was leavened. 3 படி மாவு. இந்த 3 படி அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரம். இதுதான் 3 படி. 3 படினா மெஷர்ஸ், லிட்டர்ஸ், அளவு. 3 படி. 3 படி மாவில் அடக்கினோம். அப்போ இந்த 3 படி மாவும் என்ன ஆகிறது தான்? அது புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். அப்போ அந்த கர்த்தர் உலகத்திலிருந்து நம்மை பிரிச்சிருக்கிறார்.
ஆமென். உலகம் நம்ம நேசித்து கட்டி வச்சுருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? பிரித்து எடுத்திருக்கிறார். ஜீசஸ் யூஸ்ட் லெவன் டு பிக்சர் ஹிப்போக்ரஸி. அதாவது இது சில சபைகளில் இருக்கிற மாயக்காரர்களுடைய உபதேசத்தை குறிக்கிறது. ஒரு சபையில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்காக வருதுனாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் சரி, அந்த ஆத்மாவை நம்ம எப்படி அடக்கி வைக்கணும், எதில் அடக்கி வைக்கணும், சரியான டாக்ட்ரைனில் சரியான சத்தியத்தில் அடைச்சி வச்சாதான் அந்த மாவு அப்படியே புளிப்பு இல்லாமல் கெட்டு போயிருக்கு. புளிப்புங்கிறது பாவத்தை குறிக்கும். ஆமென். உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது புளிக்கும் வரைக்கும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதை ஒரு ஸ்திரீ எடுத்து, ஸ்திரீனாலே சபையை குறிக்குது, முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தான். 3 படி மாவிலே அடக்கி வைத்தான். ஸோ லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய பாருங்க, இன்னைக்கு தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி. இன்னைக்கு இது மிதிக்கத்தக்கதாகனா இன்னைக்கு அநேக இடங்களில் இடம் கொள்ளாமல் போகிற மட்டுக்கும் சபையில் ஆட்கள் மிதிக்கத்தக்கதாக, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படி மிதிக்கத்தக்கதாக இயேசு இருந்த நாட்களில் இது இருந்திருக்கு. இன்றைக்கி அது இருக்குது. மிதிக்கத்தக்க கூட்டம். அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயக்காரராகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதுங்களா, மாயக்காரராகிய பரிசேயருடைய புளித்த மாவு. அப்போ அது என்னது? அது ஒரு ஃபால்ஸ் டீச்சிங். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, த பர்பஸ் ஆஃப் த சர்ச் இஸ் நாட் டு சேவ் த வேர்ல்ட். உலகத்தை ரட்சிக்க முடியாது இல்லை. உலகம் இன்றைக்கி சபைக்குள்ளே வரக்கூடாது. உலகம் சபைக்குள்ளே அந்த மாதிரி கூத்து, அந்த மாதிரி பாட்டு, அந்த மாதிரியான டான்ஸு, அந்த மாதிரியான காரியம், வர்ஷிப்புங்கிற பேரில் அது எல்லாமே புளித்த மாவு தான். புளித்த மாவுனாலே லிட்டில் சின்ஸ். அது உள்ள பிசாசு தந்திரமாக ஸ்திரீனா சபைக்குள்ளே அது 3 படி மாவுனா அங்கே வருகிற 3 அதாவது ஆவி ஆத்மா சரியத்தை குறிக்கிறது. அதுக்குள்ளே அடக்கிறது. அவங்கள அப்படியே அடக்கி வச்சிருது. அதுக்குள்ளே அடக்கி வச்சு முழுவதும் புளிக்கிற வரையிலும், முழுவதும் அவங்க பாவத்தில் விழுகிற வரையிலும், முழுவதும் கண் சொருகி போன குருடர்களாய் மாறுகிற வரையிலும் உலகம் மாற்றுகிறது. உலகத்துக்கும் சபைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் சபையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த புளித்த மாவுங்கிறதுக்கு இன்னொரு உண்மையும் இருக்குது. அது தவறான கள்ள உபதேசம், ஃபால்ஸ் டீச்சிங் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். இந்த புளித்த மாவு எப்படியெல்லாம் சபைக்குள்ளே வருது, 3 படி மாவுக்குள்ளே எப்படியெல்லாம் வருது. இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். இந்த சதுசேயர் பரிசேயர்னா 2 கட்டானா இருக்கிறோம். ஒருத்தங்க ஆவி இருக்கும்பாங்க, ஒருத்தங்க ஆவி இல்லைம்பாங்க. ஆவி இருக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தங்க பக்கம் ஆவி இல்லாதவங்களை இழுக்கணும். அதுதான் ஆவிக்குரியவர்களோட காரியம். டே ஆஃப் பெண்டிகாஸ்டில் அதானே நடந்தது. ஆவி இல்லாத ஜனங்களை ஆவியானவர் இழுத்தார். ஆவியானவர் எப்படி இழுத்தாரோ அதே போல் சீஷர்கள் இழுத்தாங்க. ஆமென். பேதுரு ப்ரீச் பண்ணால் ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு ப்ரீச் பண்ணால் ஜனங்க உணர்வடைந்தாங்க. நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. பேதுரு ரோட்டில் நடந்து போனால் அவன் நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானார்கள். ஆமென். இப்படி இல்லாமல் 2 கட்டானா இருக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து, இந்த 2 பேருடைய டாக்டரைனுமே எப்படி தான் இருக்கும். அனல் இல்லாத சபை, ஆவி இல்லாத சபை, அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற இடம் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறார். இது உண்மை. இதைத்தான் சொல்கிறார் கர்த்தர். அதை படிப்பா, இங்கிலீஷில் படி. Then Jesus said unto them. சத்தமா. Then Jesus said unto them.
take heed and beware of the leaven and beware of the leaven of the Pharisees and the Sadducees. அடுத்தது படி 12 வரைக்கும் படி. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே, பாத்தீங்களா, தாங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்கேயே அந்த ஸ்பிரிட் இருக்கு. பரிசேயர் கூட்டங்கள் இங்கேயே சீஷர்களுக்குள்ளே அந்த ஸ்பிரிட் ஷேடோ இருக்கு. நம்ம அப்பெல்லாம் கொண்டு வரல, அதனால தான் இவர் சொல்றாரு. புரியுதா? இன்னைக்கு சபைகளில் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் டாக்ட்ரின், ஆவிக்குரிய விதத்தில் தான் அந்த உபதேசம் இருக்கிறது. ஆவியில் பிறந்த பிள்ளைகளை சபையில் கொண்டு வந்து தான் அவங்க தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த குழந்தை வளர நம்ம நாட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன், வளர நீங்கள் அதுக்கு ஒன்றும் பெருசாலும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே புரிஞ்சுக்கும். அப்பா அம்மா அந்த நம்ம லாங்குவேஜ் அதுவே புரிஞ்சுக்கும். அதே போல் தான் நீங்கள் ஆவியில் பிறந்து சபைக்குள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இதுலேயும் அந்தந்த நாட்டில் பிறக்கிற பிள்ளைகள் அந்தந்த நாட்டினுடைய தன்மை, அந்தந்த நாட்டினுடைய அந்த மண் வாசனை, அந்த லாங்குவேஜ், அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுது. அப்பாவை அப்பான்னு கூப்பிடுது, அம்மாவை அம்மானு கூப்பிடுது. அதுமாதிரி எல்லோரும் பேசுகிறதையும் புரிஞ்சுக்குது. எப்படி அது புரிஞ்சுக்குது? ஆமென். இதுதான் அதே மாதிரி தான் நமக்கும். கர்த்தர் ஆவிக்குரிய சபையில் வந்த உடனே ஒரு நாள் 2 நாள் புரியாமல் இருக்கும், தன்னால் புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே வந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார், இருதயங்களை திறக்கிறார். எஸ், திறந்த உடனே நமக்குள்ளே எந்த ஒரு புளிப்பான காரியமோ எதுவுமோ இருந்தாலுமே அது அப்படியே மறைந்து போகிறது. போக 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 நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஆவியில் பிறந்திருக்கிறோம், பார்ன் இன் ஸ்பிரிட்டில் இருக்கோம். அப்போ ஆவிக்குரிய சத்தியம் வருது. இது ஆவிக்குரிய பிரகாரமாக கேட்டால் தான், புரிஞ்சுக்கிட்டால் தான், நடந்தால் தான் நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? அதை அறிய முயற்சி செய்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், வீட்டில் போய் அதை தியானிக்கிறோம் இல்லையா? எவ்வளோ காரியத்தை செய்கிறோம். எஸ், அது இயேசு அதை அறிந்து என்ன சொல்லுகிறார்? அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? நீங்கள் இன்னும் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின், இதுதான் சபை புரியாததையும் புரிய வைக்கும். இதுதான் டாக்டரின். நம்ம புரியாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு புரியும்படியாகவே அந்த இடத்த விட்டு எழுந்துச்சு போகிறதுக்குள்ளேயே அந்த அர்த்தத்தை நமக்கு என்ன செய்வார்? புரிய வைத்து விடுவார். ஃபால்ஸ் டாக்டரின் இப்படி இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படி இருக்குது, கர்த்தருடைய உபதேசம் இப்படி இருக்குது, சத்திய வசனத்தின்படி வருகிற உபதேசம் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி விளக்கம் காட்டும் போது பாருங்கள், சீஷர்கள் அதை அறிந்து கொண்டார்கள், அதை புரிந்து கொண்டார்கள். அடுத்த முறை அப்படி கேள்வி கேட்பாங்களா? ஏதோ விஷயம் இருக்கும், அதில் நம்ம தனியாக கேட்போம் ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் முன்னாடியும் கேட்டால் நம்மளை நோஸ் கட் பண்ணிடுவார். அப்போ தனியாக கேட்போம். எஸ், இதே மாதிரி தான் சபையில் இப்படி தான் நம்ம வளருவோம். விழுந்து ஒரு குழந்தை எழுந்திருச்சு அடிபட்டு எழுகிறத போல தான். அண்ட் வேர்ல்ட்லி காம்ப்ரமைஸ். முதல்ல என்ன பார்த்தோம்? ஃபால்ஸ் டீச்சிங். இது தவறான உபதேசம். எது? சதுசேயர் பரிசேயர், இவங்களோட உபதேசம் தவறானது. ஆமென். அதுக்குள்ளே மறைமுகமாக பாவம் இருக்கும், அதுக்குள்ளே மறைமுகமாக உலகம் இருக்கும். ஆமென். வேதம் எதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுதோ அது அவங்கெல்லாம் தப்பில்லைன்னு சொல்கிற கூட்டங்கள். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், அன்வேர்ல்ட்லி காம்ப்ரமைஸ். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 16 21 வரைக்கும் படிங்க. தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு
வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அல்லவோ அதை எங்களுக்கு அது எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அப்பொழுது அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். பார்த்தீங்களா? சோத்திரம். இதான் உலகத்தோடு காம்ப்ரமைஸ். ராயனுக்கு வரி செலுத்தணுமா, டேக்ஸ் பே பண்ணணுமா, நம்ம தான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாச்சே, நீங்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாச்சே, நீங்கள் ஏன் டேக்ஸ் பே பண்ணணும்? ஆமென். ஸோ இது உலகத்தோடு நம்மளைய காம்ப்ரமைஸாக கொண்டு போகிறதற்கு அது ஒரு வகையான தவறான உபதேசம், தவறான ஒரு நடத்துதல். அதுக்கு தேவன் என்ன சொன்னார்? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும். தி போல்ட்னஸ் ஸ்பீச். ஆமென். இல்லைன்னா அங்கே போய் ராயன்னா யார்? அந்த ஏரோத் கிங். கிங்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? இவர் இப்படி உபதேசம் பண்ணுறாரு, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணக்கூடாதுன்றாரு, இவர் இப்படி கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி இதெல்லாம் வருதில்ல. இன்றைக்கி எவ்வளோ காரியங்கள் அரசியல் எதுக்குள்ளே சபைக்குள்ளே பிசாசு தந்திரமாக அதை கொண்டு வந்து எப்படி அரசியலை எப்படி உள்ளே கொண்டு வந்து அதுவும் ஒரு புளிப்புள்ள உபதேசம், ஒரு புளிப்புள்ள. எந்த சபைகளிலும் அரசியல் காரியங்கள் வரக்கூடாது. அரசியல் தலைவர்கள் வந்தாங்கன்னா விசுவாசியாக தான் வரணும். ஆமென். அவங்கள கௌரவிக்கிறது, அவங்களுக்கு அப்படி கனம் பண்ணுறது, அவங்கள இருக்க வச்சு அவங்கள துதி பாடுறது, ஆமென், அது அப்படி செய்யவே கூடாது. ஆமென். கர்த்தர் சொன்னார் இருப்பாங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்து, ராயனுடையதை ராயனுக்கு செலுத்து. அரசனுக்குரிய கணத்தை அரசனுக்கு கொடு, ராஜாவுக்குரிய கணத்தை ராஜாவுக்கு கொடு. அதை வெளியில் வச்சுக்க, அதை சபையில் வச்சுக்காத. ஆமென். நீ வாழ்கிற, வெளியில் போகிற, ஜீவிக்கிற, உனக்கு அதிகாரி அவங்க தான், அவங்களுக்கு தான் நீ டேக்ஸ் பே பண்ணணும். அவங்களுக்கு நீ உண்மையாக இரு, உத்தமமாக இரு, கீழ்ப்படிரு, அதெல்லாம் கறி. அவங்களுக்கு ஜெபம் பண்ணு, அவங்களை கனப்படுத்து, அவங்களெல்லாம் செய். ஆனால் மரியாதை கொடுத்து கனப்படுத்தி ஆராதிக்கத்தக்க ஒருவர் தேவனே. உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடையதை தேவனுக்கு செலுத்து, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்து. அவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை, அவருக்கு செலுத்த வேண்டிய வர்ஷிப்பை, அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை கொண்டு போய் என்ன செய்யாத? கிங்குக்கு செலுத்தாதே, ராயனுக்கு செலுத்தாதே. அதுதான் அர்த்தம். அது அரசியல்வாதிக்கு கொண்டு போய் செலுத்தி அவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்து மாலை போட்டு அவனுக்கு கட் அவுட் வச்சு எங்கள் தலைவர்னு சொல்லாத குறையா என்னென்ன அநியாயம்லாம் நடக்குது. ஸ்தோத்திரம். அப்படி செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் ஒரு வகையான ஆமென். The purpose of the church is not to save the world. நீ உலகத்தோடையே நீங்கள் ஐக்கியப்படுத்தி பண்ணி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் கனம் பண்ணுறவங்களும் உலகத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு நீங்கள் ஜெபிச்சு கொண்டு வரணும், அவங்கள பிரிச்செடுக்கணும். ஜான் த பேப்டிஸ்ட் எப்படி சொன்னான்? அரசியல் தலைவரான ஏரோதுட்ட, நீ தவறு பண்ணுற இல்லையா, நீ தவறான ஒரு அடால்ட்ரி பாவத்தோடு கூட நீ ஜீவித்து கொண்டிருக்கிறாய், தவறு அது போல்டாக சொன்னான். அதனால் அவன் தலையே போச்சு, அதை பற்றி அவன் கவலையே படலை. ஆமென். அதனால் அவன் தலையே போச்சு. பிரைஸ். அப்போ இதே மாதிரி இயேசு சொன்னது போலவே Paul used leaven to picture carnality in the church. அதாவது சபையில் உள்ள லௌகீக காரியத்தை குறித்தும் பவுல் சொல்லுவதை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனங்களை குறித்து நீங்கள் பார்க்கலாம். வாசிங்க. பவுல் கூட புதிய ஏற்பாட்டில் நிருபத்தில் பவுல் ஆஃப்டர் வி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் பவுல் சொல்வதை பாருங்க, வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது. பார்த்தீங்களா பவுல் எவ்வளோ ஆழமாக வராரு பாருங்க. இயேசு சொன்னதை விட போஸ்ட்னாக்கிய பவுல் இயேசு சொன்னார். அதை அன்னைக்கு நம்ம அன்னைக்கு அவங்க பிஃபோர் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், ஜனங்களாக இருந்தாலும் சரி, ப்ரீச்சராக இருந்தாலும் சரி, பிஃபோர் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி ஜீசஸ் இஸ் ஃபில்டு ஹோலி ஸ்பிரிட். நல்லா கவனிக்கணும். அதனால் அந்த டாக்ட்ரின் அப்படியே ரெவலேஷனாக வந்தது. அது இன்ஸ்பிரேஷனாக எங்கே வருது? பால்ஸ் லைடைய ப்ரீச்சிங்கில் வருது.
அவனுடைய டாக்ட்ரைனில் வருது. அவனுடைய டாக்ட்ரைனில் அது வரும்போது அது எப்படி வருது? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இதை ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் You are boasting over the supposed spirituality of your church is not good. It's not good. Indeed, it is vulgar and inappropriate. Do you know? Do you not know that just a little leaven ferments the whole batch. Ferments the whole batch. The whole batch of dough. Just as a little sin. Just as a little sin corrupts a person or an entire church. பாத்தீங்களா எப்படி போட்டிருக்கு? பாத்தீங்களா இங்க ரொம்ப ஆழமா போட்டிருக்கு. Just as a little sin corrupts a person or an entire church. கொஞ்சம் புளிப்புள்ள அப்போ புளிப்புள்ள மாவுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சின், பாவம். மறைமுகமாக சபைக்குள்ள பாவம் நுழையும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சு முழுவதையும் என்ன செஞ்சிடும்? புளிப்பாக்கிறோம். இயேசு சொன்னார்ல, ஒரு ஸ்திரீ 3 படி மாவில் புளிப்புள்ள மாவை அடக்கி வைத்தா. மாவுங்கிறது எது தெரியுமா? மாவுங்கிறது என்னது? பரிசுத்தம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அப்படியே மாவுனா அநேக பாடுகள் அநேக உபத்திரவங்களை அடைந்து வந்த விசுவாசிகளை குறிக்குது. மாவு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? மாவு எதுலேருந்து வருது? வானத்துலேருந்து அப்படியே மாவு தூதா? எப்படி வருது மாவு? மாவு எப்படி வருது? ஆண்டவரே, மாவு வர்றதுக்கு முன்னாடி மாவோட ஆர்ஜின் தெரியுமா? எப்படி மாவு எப்படி வருது? கோதுமை எப்படி வருது? உழுது சீஷர்கள் கரெக்டு இல்லை வரேன். சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? முதல்ல மாவுடைய ப்ராசஸ் ஆர்ஜின் எப்படி வருது? முதல்ல உழுது, அதுக்கப்புறம் விதைச்சி, சோவிங், சத்தியத்தை சொல்லி உலகத்தில் இருக்கிறவங்கள இல்லையா, உலகத்தில் இருக்கிற ஜனங்களை சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு அவங்க இருதயத்தை நல்லா உழுது விதைச்சி, அதுக்கப்புறம் அறுத்து அதை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? இடிக்கிறாங்க. கிரைண்டு, மாவு கிரைண்டு. சபைக்கு வந்த பிறகு கூட அப்படியே பஞ்சுமத்தில் நடக்கிறாங்களா? எத்தனை பேர் கிரைண்ட் ஆகிறாங்க? பாடு, எத்தனை உபத்திரவம், எத்தனை போராட்டம். இன்றைக்கி கூட நம்ம காலில் பார்த்தோம். மார்க் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காலில் இன்றைக்கி உபதேசம் என்ன வந்தது நமக்கு? மார்க் 13 சீக்கிரம் படிங்க. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவாய். இதான் சபையில் உள்ள ஐக்கியம். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. அப்போ சபையில் வந்து நம்மளை எவ்வளோ காரியங்களை உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்து சபையில் கொண்டு வந்து எவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் இந்த மாவு இதுதான். அவங்க நல்ல ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு எங்கேயோ உபதேசத்தை கேட்டு ஒரு சபைக்குள்ளே வராங்கன்னா, மிதிக்கத்தக்க கூட்டம் இருந்தாலும் அங்கே கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற உபதேசம் என்னது? புளித்த மாவு குறித்து தான். அப்போ அந்த மாவு என்ன செய்கிறது? புளித்த மாவுங்கிற சின்னுங்கிற அந்த நேச்சர் என்ன செய்கிறது? இந்த பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்குகிறது. பிசைந்த மாவுனா உபத்திரவம், பாடு. மாவாகிற வரையிலும் அதை எடுத்து கையில் வச்சு பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சாஃப்டாக இருக்கா, குறைன்னு இருக்கா, திருப்பி கிரைண்ட் பண்ணுவாங்க. திருப்பி சாஃப்டாக இருக்கா, ரஃப்பாக இருக்கா, திருப்பி கிரைண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பாடுக்கு மேலே பாடு, உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரவம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம், அழுகிறோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை கர்த்தர் நம்ம பார்க்குறார். வெதர் சாஃப்ட் ஆர் ரஃப். இந்த பாடுக்கு மத்தியிலையும் என் மகன் ரஃப்பாக இருக்கானா, இன்னும் கடினப்படுத்துகிறானா, அப்போ இன்னும் கிரைண்ட். இப்படி நிறைய பாடுகளையும் நிறைய உபத்திரவங்களையும் கடந்து வந்து மெல்லிய மாவாக கொண்டு வந்தால் அதை ஒரு ஸ்திரீ, அதை ஒரு சபை என்ன பண்ணுது? புளிப்புள்ள மாவில் கொண்டு போய் அடைக்கிது.
சோத்திரம். புரிஞ்சுக்கிட்டா? அப்போ மாவு முழுவதும் என்ன செய்யுது? அந்த சத்தியத்தை கேட்குறவங்க, அந்த உபதேசத்தை கேட்குறவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கரப்ட். இதான் என் நாமத்தின் நிமித்தம். சரி, அதை விட்டுருங்க, அதை படிங்க. பவுல் சொன்னதை படிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆமென். எஸ், அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. பழைய புளித்த மாவை என்ன செய்யுங்க? கழித்து புறம்பே தள்ளி போடும். போன வருஷத்தில் சில புளிப்பு, அதாவது சில ஈஸ்ட், புளிப்புள்ள மாவுக்கு இன்னொரு அர்த்தம் ஈஸ்ட். புரியுதா? பேக்கர்ஸுக்கு தெரியும் ஈஸ்ட். அது கொஞ்சம்தான் ஒரு மாவோடு சேர்ந்து கொஞ்சம்தான் கலப்பாங்க. அந்த மாவு முழுவதும் அப்படியே உப்பிடும். அது ஒரு விதத்தில் உடம்புக்கு கேடு தான். ஆனால் சரியாக இருந்தால் ஒன்றும் இல்லை, ரொம்ப போனால் கேடு தான். அப்போது இந்த புளித்த மாவுங்கிறது நமக்கு எதை குறிக்குதுன்னா பாவத்தை குறிக்குது, சின். பழைய சுவாபம், பழைய காரியம், பழைய ஆண்டில் உள்ள காரியம் புதிய ஆண்டுக்குள்ளே வரும்போது மிங்கிள் ஆகக்கூடாது. நியூ நேச்சரில் அது மிங்கிள் ஆச்சுன்னா முழுவதும் ஸ்பாயில் ஆயிரும். இந்த வருடம் நமக்கு தேவன் நம்மளை நடத்துறதுக்கு ஒருவேளை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் மெல்லிசாக சாஃப்டாக நம்ம நல்ல பியூராக மெல்லிய மாவுனாக்காலே அது வந்து மாவுங்கிறது ஒரு பரிசுத்தத்தை குறிக்குது. ஒரு பரிசுத்தத்துக்கு நேரம் நம்மளை உடச்சி கொண்டு வருவாராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான சில டாக்டரைன், சில காரியங்கள் நம்மளை என்ன செஞ்சிடும்? ஆமென். as well as false doctrine. Galatians 5:9, கலாத்தியர் 5:9. சீக்கிரம். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது, ஆமென், பிசைந்த மா முழுவதையும் உப்ப பண்ணும். இதுக்கு இன்னொரு இது இருக்குது. sin is like leaven, அதாவது ஈஸ்ட். it quietly grows, it corrupts and it buffs up. அதே தான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18-19. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18-19. மெதுவாக உப்ப பண்ணோம்னா என்னது? மெதுவாக அப்படியே ஈஸ்ட் மாதிரி ஒரு நைட்டுக்குள்ளே அப்படியே வர்ற மாதிரி. ஆமாம், நம்ம தூங்கி எழுந்துச்சிக்குள்ளே நிறைய காரியங்கள் மாறுபாடாக நடக்கிறது போல் மெதுவாக நமக்குள்ள காரியங்களை மாறுபாடாக நடக்க வைக்கும். 1 கொரிந்தியர் 4:18-19. நான் உங்களிடத்துக்கு வருகிறதில் என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திலே வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. சும்மா டாக்டரைன் பேசிட்டே போகக்கூடாது. அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? லைஃப் இருக்கணும். அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஸ்பிரிட் இருக்கணும். ஸ்பிரிட் கிவத் லைஃப். ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஃப்ளஷ் ப்ராஃபிட்டட் நத்திங். ஆமென். அப்போ 1 கொரிந்தியர் 5:2-8:1 இந்த 2 வசனத்தை வாசி. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அப்போ அந்த ஈஸ்ட், அந்த புளிப்பு மாவை நீங்கள் என்ன பண்ணிடணும்? நீக்கணும். அப்படிப்பட்டவங்க யாராவது சபையில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும், இப்படிப்பட்ட காரியம் செய்தவன் பிசாசு தான். ஒருவேளை நம்மக்கிட்டேருந்து முதல்ல அதை பார்க்கணும். நம்மக்கிட்ட அது மாதிரி செஞ்சுருக்கா, அந்த ஈஸ்ட்டை நம்மக்கிட்ட அது இது பண்ணியிருக்கா, விதைச்சிருக்கா பார்க்கணும். அப்படி இருந்தால் நம்மகிட்டேருந்து முதல்ல அதை என்ன செஞ்சிடணும்? நீக்காமலும் நீங்கள் அதை குறித்து துக்கப்படாமலும் இருமாப்போடு இருக்கக்கூடாது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் ஆ. நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நாலேஜ் பஃபத் அப், பட் Now as இல்லை கீழே கீழ் வசனம், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ. ஸோ டாக்டரைனை நீங்கள் தேடும்போது அறிவு சம்பந்தமாக தேடக்கூடாது. முதல் டாக்டரைன் பிதாவானவர் ஆதாமுக்கு கொடுத்த டாக்டரைன். அது என்ன டாக்டரைன்? என்ன டாக்டரைன்? லைஃப் டாக்டரைன். தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். அப்பவே சொல்லிட்டார், அறிவு சம்பந்தமாக தோட்டத்தில் எதையும் தேடாதே, அறிவு சம்பந்தமான ட்ரீயிலிருந்து பறித்து சாப்பிடாதே. அறிவோ அன்போ அறிவோ இருமாப்பை உண்டாகும். இருமாப்புன்னா என்னது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மிஞ்சி போகும். லூசிபர் அப்படி தானே செஞ்சது. எதை சாப்பிட சொல்லுச்சு? எல்லாத்தையும் சாப்பிடு எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஆனால் பிசாசு எதை சாப்பிட வச்சிருச்சு? ட்ரீ ஆஃப் நாலேஜ், ட்ரீ ஆஃப் லைஃப்பை விட்டுடுச்சு. ட்ரீ ஆஃப் லைஃப்பை விட்டுடுச்சு. எஸ், ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் சர்ச், ஸ்பிரிச்சுவல் சர்ச். அங்கே தான் உங்களுக்கு லைஃபுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொய்கன்னத் உயிர்ப்பிக்கிற வார்த்தை கர்த்தர் அங்கே தான் தருவார். ஃபைனலி 1 தெசலோனிக்கர் 5:21 வாசிங்க, ஜெபம் பண்ணும். 1 தெசலோனிக்கர் 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அநேக காரியங்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, போகிறீங்க, எல்லாத்தையும் மேலே மனசை வைக்காதீங்க. ஆமாம், இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்காதீங்க. மகனே, வார்த்தைகளை கவனி, ஆவி கவனிக்கட்டும். இது நேசருடைய சத்தமா, தோட்டத்தில் கேட்ட சத்தமா, முழந்தால் படிடும். அது கேட்டு கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னாரே, இது இப்படிலாம் பேசுது, இது இப்படிலாம் சொல்லுது, ஆமென், இக்னோர் இட். அதை விட்டு கடந்து வந்துடுங்க. இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட உபதேசத்தில் மேன்மையாய் நடத்தி, இந்த உபதேசம் பேச்சில் மாத்திரம் அல்ல, அது நமக்குள்ளே பலத்தில், ஜீவனில், வல்லமையில், கிருபையில், பரிசுத்தத்தில், மகிமையில், தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இழந்து போன அந்த மகிமையை இந்த ஆண்டில் சபை மூலமாக நாம் அடையும்படிக்கு, மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும்படிக்கு இப்பட்ட உபதேசங்களுக்கு நாம் சரியாக நம்முடைய இருதயத்தை திறப்போம். மகனே, என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவர்கள் உடலுக்கெல்லாம் அவைகள் ஜீவனும் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடு அவைகளை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:20-23 வரை வேதம் நமக்கு அப்படி சொல்லுகிறது. எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள். உனக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை எல்லா காவலோடு காத்துக்கொள், உபதேசத்தோடு, பரிசுத்தத்தோடு, சாட்சியோடு காத்துக்கொள். எந்த ஈஸ்ட் புளிப்புள்ள மாவு உன் வாழ்க்கையில் வராதபடிக்கு வேலி அடைத்து உன்னை பாதுகாத்துக்கொள். தகப்பனே, நம்முடைய வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தும். நம்முடைய வார்த்தையின்படியான ஜீவன் இவர்களுக்குள்ளே பெருக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோது மறவாதே. ஆமென். லேலுயா, லேலுயா, லேலுயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிடுங்கள்.